السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله جل وعلا أجري تركي ونرد كورسي دوانا وكان يجتني على مدير النور النير غريب كما ينعيم رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை இந்த உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறுஉலகத்திலும் நசீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்திற்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் கவாயில்லாம் தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா தெளிவாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடன் கண்ணீர் போன்ற கஷ்டங்களிலிருந்து பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழச் செய்வானாக. இயற்கை சீற்றங்கள் இழப்புகள் இருந்து பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்கள் திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாப்பானாக. ஆகமான வருமானங்களை கொண்டு போதுமாக்கி ஆகாத வருமானங்களை விட்டு முழுவதுமாக பாதுகாத்தருவானாக. நம்முடைய ஆசைகள் நாட்டங்கள் திட்டங்கள் அத்தனையும் அவனுக்கு பொருத்தமானதாய் கிடைத்து விரைவாகவும் நிறைவாகவும் செய்து முடிக்க தௌஃபீக் செய்வானாக. அவன் ஏவி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்து விட்டு ஒதுங்கி இருப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. நஸ்ரானிகள் எதிலுமே இல்லை என்று யூதர்கள் சொல்கிறார்கள். யூதர்கள் எதிலுமே இல்லை என்று நஸ்ரானிகள் சொல்கிறார்கள். இத்தனைக்கும் இந்த இரண்டு பிரிவினருக்கும் தனித்தனி நபிமார்களும் தனித்தனி வேதங்களும் கொடுக்கப்பட்டு அவற்றை படித்து விளங்கியும் இருக்கிறார்கள். அவர்களை கூறுவது போன்றே அவர்கள் அறியாதவர்களும் கூறுகிறார்கள். ஆகவே கருத்து வேறுபாடு கொண்டதில் நாளை மறுமையில் அவர்களுக்கிடையே அல்லாஹ் சரியான தீர்ப்பு வழங்குவான். பொதுவாக நஸ்ரானிகள் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய யகூதிகளுக்கும் மிகுந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் இருவரும் கருத்து வேறுபாடு கொள்ளுகின்ற அளவிற்கு இல்லை. அல்லாஹ்வுடைய பார்வையில் இருவரும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், இரண்டு பேரும் நபிமார்கள் அனுப்பப்பட்டவர்கள், சத்தியத்தை விளங்கியவர்கள், அவர்கள் இறை மறுப்பாளர்கள் கிடையாது. இருந்தாலும் இவர்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் சிறந்தவர்கள் நீங்கள் அப்படி இல்லை என்று குற்றம் கூறி குறை சுமந்தி கொண்டே வாழ்ந்து வந்தார்கள். இது ஒரு கட்டத்தில் முற்றி போய் சொல்வார்கள், லைசத்தின் நசாரா அலா ஷைஇ லைசத்தில் யஹூது அலா ஷைஇ. நஸ்ரானியர் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், யூதர்கள் எதிலையுமே இல்லை. அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு நபியும் கிடையாது வேதமும் கிடையாது, நீங்க சத்தியத்தின் பாதையிலும் இல்லை என்று அவர்களை ஏளனப்படுத்தி அவர்களை குறை கூறுவார்கள். இதே போன்று அவர்கள் இவர்களை குறை கூறுவார்கள். இவ்வாறு இருந்து வந்த முரண்பாடு, பகைமை, வீம்பு இவற்றையெல்லாம் அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். உள்ளத்திற்குள்ளாக அவர்கள் விளங்கி இருந்தார்கள். இவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், இவர்களும் நம்மை போல் நபியால் அனுப்பப்பட்டவர்கள் என்று விளங்கி இருந்தும் கூட வீணான முரண்பாடு, பகைமை, வீம்புக்கு பேசுவது ஆகியவற்றை அவர்கள் சதா சர்வமாக கொண்டிருந்ததால் இதை அல்லாஹ் இங்கு இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நஜ்ரான் என்ற நாட்டிலிருந்து சில நஸ்ரானிகள் வந்திருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, யூதர்கள் நஸ்ரானிகள் எல்லாருமே வருவாங்க. ஏன் முனாஃபிகீன்கள் கூட வருவாங்க. அதை கேள்விப்பட்டிருக்கோம்.
சஹாபாக்கள் மாதிரியே இருப்பாங்க, பேரெல்லாம் அப்துல்லா அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. எதிர்கருத்து கொண்டவர்கள் ஏன் வர்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அதுல இருந்து அப்படியே குற்றம் கூறுறது, குறை கூறுவது, அதை அப்படியே திருச்சி பேசுறது, இதேதான் வேலையா இருப்பான். அது மாதிரி அந்த யூதர்களும் நஸ்ரானிகளும் ஒன்று சேர்ந்திருக்கும் நேரத்தில் நஜ்ரான் என்ற தேசத்திலிருந்து வந்த நஸ்ரானிகள் வந்திருந்த பொழுது அங்கே யூத மதத்தை சேர்ந்த அறிஞர்களும் அங்கே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலேயே அந்த இரண்டு பிரிவினரும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு சண்டையிட்டுக் கொண்டார்கள். யூதராக இருந்த ராஃபி பின் ஹுரைமஹா என்று சொல்லப்படக்கூடியவர், நஸ்ரானிகளே, நீங்க எதுலையுமே இல்லை, உங்களுக்கு வேதமும் இல்லை நபியும் இல்லை என்று சொல்வதோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இஞ்சில் என்ற வேதத்தையும் குறையா பேசினார். இது எதுவுமே இல்லை, நாங்க தான் டாப்புல. இன்னைக்கு மனிதர்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன பிள்ளைங்களை நம்ம பார்க்கலாம். உங்கத்தான் வாங்கி கொடுத்தோட எங்கத்தான் வாங்கி கொடுத்தது நல்ல ஜாமான், இது சின்ன பிள்ளைய பேசிக்கிறது. இது எங்க போய் நிற்குதுன்னு சொன்னா, கருத்து மோதல்களில் கொள்கை அளவில் கொண்டு போய் சேர்ந்து விடுகிறது. நீங்க சொர்க்கவாதி கிடையாது, நாங்க தான் சொர்க்கவாதி, நீங்கள் நரகத்திற்கு தகுதியானவர்கள் என்கிற அளவிற்கு கருத்து மோதல்கள். நஜ்ரானை சேர்ந்த இது மாதிரி சொன்ன உடனே நஜ்ரானை சேர்ந்த அந்த நஸ்ரானிகள்ல ஒருத்தர் சொன்னாரு, நீங்கள் தான் எதிலேயுமே இல்லை, மூசாவும் நபி இல்லை, தௌராத்தும் வேதம் இல்லைன்னு. ரெண்டு பேரும் சமமா பேசிக்கிட்டாங்க. இந்த விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த கவலையை தந்தது. இந்த கவலையை அல்லாஹ் இங்கே வெளிப்படுத்துகிறான் இந்த வசனங்களின் மூலமாக. நபியே, நீங்க என்ன செய்யாதீங்க, இதுக்காக வருத்தப்படாதீங்க. கருத்து வேறுபாடு உலகத்தின் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரையில இறுதி நாள் வரை கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனா இந்த கருத்து வேறுபாடுகளில் சரியான கருத்து வேறுபாடுகள் ஏற்றுக்கொள்ள தகுந்தது. வீண் விதண்டாவாதத்துக்காக பேசுறத நம்ம ஏற்றுக்கிற முடியாது. அப்படி பார்த்தோம்னு சொன்னா, நம்முடைய மார்க்க சட்டங்களில் ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி நிறைய விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருப்பாங்க. கருத்து வேறுபாடு ஆகாது என்று இருந்தால் இவருடைய கருத்து வேறுபாடு நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி அவர்கள் கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் சமுதாயத்திற்கு பலன் தரும் வகையில் இருந்தது. அதனால என்ன செய்ய வேண்டியதில்லை, கருத்து வேறுபாடே கூடாதுன்னு சொல்ல முடியாது. எந்த கருத்து வேறுபாடுகளில் சமுதாயத்திற்கு பலன் இருக்குமோ அவை வரவேற்கத்தக்கது. கிதாபுகளில் எழுதுவாங்க, இஃப்திலாஃபுல் அய்யிம்மத்தி ரஹ்மத்துன். இமாம்கள் சொன்னா அந்த பெரும்பெரும் முன்னோர்கள், முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆன் விளக்க உரையாளர்கள், ஹதீஸ்களை வல்லுநர்களுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு, இந்த உம்மத்துக்கு கிடைத்த ரஹ்மத்துன்னு சொல்றாங்க. அவங்க அப்படி பேசலன்னு சொன்னா நமக்கு விஷயங்களே கிடைக்காது, ஒண்ணுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே கடைசி வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தா அதுல நமக்கு நிறைய கருத்துக்கள் வந்திருக்காது. நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுவான், ஒவ்வொருடைய விஷயத்துல சொல்லும் போது முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க, மசூல் செய்யுங்க, காலை கழுவுங்க, முடிஞ்சுடும், 4 தான் சொல்றான். வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, 3 முறை கழுவுவது, முனங்கை மொழிக்கு மேலே கழுவுவதெல்லாம் குர்ஆன்ல கிடையவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இமாம்கள் நமக்கு கருத்து வேறுபாடு செஞ்சு அதில் நமக்கு சொல்லுகிறார்கள். ஏன் அவ்வளவு அடிப்படை குளிக்கின்ற சட்டம் இருக்கிறது, குளிப்பு கடமையாகி குளிக்கின்ற பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், ஒரு முடி அளவு கூட நனையலைன்னு சொன்னா குளிப்பே நிறைவேறாது. இது யார் சொல்றா? இமாம்கள் தான் சொல்றாங்க. இமாம்கள் தான் இந்த விஷயங்களை சொல்றாங்க. இமாம் ஷாஃபி இந்த விஷயத்துல சொல்லுவாங்க, நனைத்தலும் நினைத்தலும் இல்லாட்டி குளித்தல் இல்லைங்கிறாங்க. ஷார்ட்டா சொல்லுவாங்க, நனைத்தலும் நினைத்தலும். நான் குளிப்பு கடமையிருக்கா, கடமையை நிறைவேற்றிருக்கா குளிக்கிறேன், நீ எது வைக்கணும், இல்லாட்டி குளிப்பே நிறைவேறதுக்கா. சும்மா போற போக்கில் ஆட்கள் ஒழுங்கா எந்திரிச்சான் போனேன், ஆனா இவனுக்கு குளிப்பு கடமை இருந்துச்சு, இவன் குளிப்பு கடமை நீயத்தை வைக்கல. இமாம் ஷாஃபி சொல்றாங்க, இவன் குளிப்பே நிறைவேறலமா. நல்ல விஷயமா இல்லையா? அப்ப இமாமுடைய கருத்து வேறுபாடு இருக்கிறது இந்த உம்மத்திற்கு கிடைத்த ரஹ்மத். சும்மா நேரத்தை போக்குறதுக்காக பேசுறது, நம்ம அதிகமா பேசுறது நேரத்தை போக்குறதுக்காக, அதுல சமுதாயத்துக்கு பலன் இருக்காது. அல்லாஹ் இதை இங்கே கண்டிக்கிறார். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூட
லைசத்தில் யஹூது லைசத்தில் நஸாரா என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். நபியே, அதை பத்தி நீங்க பொருட்படுத்தாதீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? கடைசியாக ஃபீமா கான ஃபீஹி யஹ்தலிஃபூன், மறுமை என்று ஒன்று இருக்கிறது. சின்ன சின்ன விஷயம், வார்த்தைகள், சைக்கிணைகள், கஞ்சானைகள், அத்தனைக்கும் தீர்ப்பு சொல்ற இடம். அங்கே நான் தீர்ப்பு சொல்லுவேன். அதனால இதை போட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, மனதில் நீங்கள் சஞ்சலம் அடையாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறார். இது குர்ஆன் நெறியில் வரக்கூடிய விஷயங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்ப்பு. குழப்பங்கள் என்று இருந்தால் ஒதுங்கி இருங்க. காலும் சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் ஒதுங்கி இருங்க. குழப்பங்கள் என்று இருந்தால் ஒதுங்கி விடுங்கள் என்று சொல்கிறார். எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆன் முழுமையும் விளங்கி அமல் செய்யும் பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு